ஹலோ கைஸ், வெல்கம் டு ட்ரிக்கி வசர். இந்த வீடியோவில் டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாமுக்கான மாடல் கொஷின் பேப்பர் பார்க்க போகிறோம். இது 9/3/2024 அன்று தினத்தந்தி நாளிதழில் வெளியிடப்பட்டுள்ள வினா தொகுப்பு. நடப்பு நிகழ்வுகள் கீழ் மாதிரி வினாவிடை இடம்பெற்றிருக்கு. இந்த வீடியோ லாஸ்ட் வரையும் பாருங்கள். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கான தகுதிகளை தேர்வு செய்யவும். குடும்ப ஆண்டு வருமானம் ரூபாய் 2.5 லட்சத்துக்கும் குறைவாக உள்ள பெண்கள், 5 ஏக்கர் நன்செய் நிலம் மற்றும் 10 ஏக்கர் புன்செய் நிலமுக்கு மிகாமல் வைத்திருக்கும் குடும்பம், வீட்டு மின் உபயோகம் வருடத்திற்கு 3600 யூனிட்டுக்கு மிகாமல் இருக்க வேண்டும். ஆன்சர் 1, 2, 3 கூற்றுகளும் சரி. சென்னை வெள்ளத்தடுப்பு திட்டம் ஆராய அமைக்கப்பட்ட குழுவின் பெயர் என்ன? சென்னை வெள்ளத்தடுப்பு திட்டம் ஆராய அமைக்கப்பட்ட குழுவின் பெயர் என்ன? ஆன்சர் திருப்புகழ் குழு. ஸ்டார்ட் அப் 20 ஷிகர் உச்சி மாநாடு நடத்திய நகரம் எது? ஸ்டார்ட் அப் 20 ஷிகர் உச்சி மாநாடு நடத்திய நகரம் எது? ஆன்சர் குருகிராம். நாரி சக்தி வந்தன் 106வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் 2023 பற்றிய சரியான கூற்றுகளை தேர்க. பிரிவு 239 ஏஏ தேசிய தலைநகர் பிரதேசமான டெல்லி NCT சட்டமன்றத்தில் பெண்களுக்கு 1/3 இடங்கள் இடஒதுக்கீடு. பிரிவு 330A மக்களவையில் லோக்சபா பெண்களுக்கு 1/3 இடஒதுக்கீடு. பிரிவு 332A ஒவ்வொரு மாநிலத்தின் சட்டமன்றத்திலும் பெண்களுக்கு 1/3 இடஒதுக்கீடு. பிரிவு 332B ஒவ்வொரு யூனியன் பிரதேச சட்டமன்றத்திலும் பெண்களுக்கு 1/3 இடஒதுக்கீடு. ஆன்சர் ஏ 1, 2, 3 மற்றும் சரி. 1, 2, 3 பிரிவு 239AA, பிரிவு 330A, பிரிவு 332A இந்த 3 கூற்று மற்றும் சரி. 2023 ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருது பெற்ற தமிழ் நூல் எது? 2023 ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருது பெற்ற தமிழ் நூல் எது? ஆன்சர் நீர் வழிப்படுவோம். பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா முக்கிய மந்திரி அம்ருதம் திட்டத்தின் மேம்படுத்தப்பட்ட பதிப்பை எந்த மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசம் அறிமுகப்படுத்தியது? பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா முக்கிய மந்திரி அம்ருதம் திட்டத்தின் மேம்படுத்தப்பட்ட பதிப்பை எந்த மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசம் அறிமுகப்படுத்தியது? ஆன்சர் குஜராத். குளோபல் ஸ்டார்டெக் பற்றிய சரியான கூற்றுகளை தேர்க. குளோபல் ஸ்டார்டெக் பற்றிய சரியான கூற்றுகளை தேர்க. முதல் GST தொழில்நுட்ப தொகுப்பு அறிக்கையை UNFCCC வெளியிட்டது. 2015 பாரிஸ் ஒப்பந்தத்தின் கீழ் நாடுகளின் கால நடவடிக்கை இலக்குகளை அடைவதில் முன்னேற்றம் குறித்த அறிக்கை அட்டையாக செயல்படுத்துவதை GST நோக்கமாக கொண்டுள்ளது. குளோபல் ஸ்டார்டெக் என்பது காலநிலை நடவடிக்கையின் முன்னேற்றத்தை தேசிய அளவில் மதிப்பிடுவதை நோக்கமாக கொண்டது. பாரிஸ் உடன்படிக்கையை அடைவதற்கான ஒட்டுமொத்த இடைவெளிகளையும் அவற்றை குறைப்பதற்கான வாய்ப்புகளையும் கண்டறிகிறது. ஆன்சர் ஆப்ஷன் சி 1, 2, 4 மற்றும் சரி. 3 தவறு. அயோத்திதாச பண்டிதர் திருவுருவச்சிலை எங்கு நிறுவப்பட்டது? அயோத்திதாச பண்டிதர் திருவுருவச்சிலை எங்கு நிறுவப்பட்டது? ஆன்சர் சென்னை. EIUவின் உலக வாழத்தகுந்த குறியீடு 2023 படி உலகின் மிகவும் வாழத்தகுந்த நகரம் எது? EIUவின் உலக வாழத்தகுந்த குறியீடு 2023 படி உலகின் மிகவும் வாழத்தகுந்த நகரம் எது? ஆன்சர் வியன்னா. ஆதித்யா சூரிய திட்டம் குறித்த சரியான கூற்றுகளை தேர்க. செலுத்து வாகனம் PSLV C57 PSLV XL கட்டமைப்பை பயன்படுத்தும் 25வது திட்டமாகும். இது சூரியன் பூமி அமைப்பின் லாக்ரஜானின் புள்ளி 2L2 சுற்றி ஒரு ஒளிவட்ட சுற்றுப்பாதையில் வைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. சூரிய மேல் வளிமண்டல இயக்கவியல் பற்றிய ஆய்வு. ஆன்சர் ஆப்ஷன் சி 1 மற்றும் 3 சரி. கூற்று உலக மனித உரிமைகள் தினம் ஆண்டுதோறும் டிசம்பர் 10ஆம் நாள் கொண்டாடப்படுகிறது. காரணம் டிசம்பர் 10, 1948ஆம் ஆண்டு மனித உரிமைகள் பிரகடனம் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆன்சர் கூற்று காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றுவிற்கான சரியான விளக்கம். இந்திய கடற்படை INS கிருப்பானை பணி நீக்கம் செய்து போர்க்கப்பலை எந்த நாட்டிடம் ஒப்படைத்தது? இந்திய கடற்படை INS கிருப்பானை பணி நீக்கம் செய்து அப்போர்க்கப்பலை எந்த நாட்டிடம் ஒப்படைத்தது? ஆன்சர் வியட்நாம். கூற்று இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 21ஆம் நாள் உலக யோகா தினம் பின்பற்றப்படுகிறது. காரணம் ஜூன் 21ஆம் நாள் அன்று பகல் நேரத்தை விட இரவு நேரம் குறைவு.
ஆன்சர் கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, மேலும் காரணம் என்பது கூற்றுவிற்கு சரியான விளக்கம். 2023 ஐக்கிய நாடுகளின் காலநிலை மாற்ற மாநாடு குறித்த கூற்றுகளை கவனிக்க. COP 28 இம்மாநாடு துபாயில் நடைபெற்றது. COP 28 பொது சுகாதாரத்தில் காலநிலை மாற்றத்தின் தாக்கத்தை விவாதிக்கும் முதல் COP ஆகும். இம்மாநாட்டில் காலநிலை இழப்பு மற்றும் சேத நீதி தொடர்பான ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டது. ஆன்சர் அனைத்தும் சரி. காலநிலை நோக்கங்களை முன்னேற்றுவதற்கு நேர வேறுபாடுகளை பயன்படுத்தும் தொழில்நுட்பத்தின் பெயர் என்ன? காலநிலை நோக்கங்களை முன்னேற்றுவதற்கு நேர வேறுபாடுகளை பயன்படுத்தும் தொழில்நுட்பத்தின் பெயர் என்ன? ஆன்சர் ஸ்க்ரீனிங் த டைம். பருவநிலை மாற்ற செயல்திறன் குறியீட்டில் இந்தியாவின் தரவரிசை என்ன? பருவநிலை மாற்ற செயல்திறன் குறியீட்டில் இந்தியாவின் தரவரிசை என்ன? ஆன்சர் 7. பின்வருவனவற்றுள் G20 மாநாடு 2023 விளைவுகள் யாவை? உயிரி எரிபொருட்களின் நுகர்வு அதிகரிக்க உலகளாவிய உயிரி எரிபொருள் கூட்டணி GBA தொடங்கப்பட்டது. இந்தியா மத்திய கிழக்கு ஐரோப்பா பொருளாதார வழித்தடத்தை IMEC நிறுவுவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் MOU. G20 நிரந்தர உறுப்பினராக ஆப்பிரிக்க ஒன்றியத்தை முறைப்படி சேர்த்தல். கிரிப்டோ சொத்துக்களுக்கான மற்றும் செயற்கை நுண்ணறிவை பொறுப்புடன் பயன்படுத்துதலுக்கான உலகளாவிய ஒழுங்குமுறை கட்டமைப்பு. ரஷ்யா உக்ரைன் மோதல் மற்றும் இஸ்ரேல் பாலஸ்தீன மோதலுக்கு காரணம். ஆன்சர் ஆப்ஷன் பி 1, 2, 3, 4 சரி. ஹார்ன்பில் திருவிழா எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது? ஹார்ன்பில் திருவிழா எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் நாகாலாந்து. பின்வருவனவற்றில் எந்த மாநிலம் 2023 நிதியாண்டில் இந்தியாவின் சிறந்த மின்னணு ஏற்றுமதியாளராக உருவெடுத்துள்ளது? பின்வருவனவற்றில் எந்த மாநிலம் 2023 நிதியாண்டில் இந்தியாவின் சிறந்த மின்னணு ஏற்றுமதியாளராக உருவெடுத்துள்ளது? ஆன்சர் தமிழ்நாடு. தமிழ்நாடு வன மற்றும் வனவிலங்கு குற்ற கட்டுப்பாட்டு வாரியம் பற்றிய சரியான அறிக்கையை தேர்வு செய்யவும். மாநிலம் முழுவதும் உள்ள சட்டவிரோத வனவிலங்கு குற்றங்களை சரிபார்த்து அவற்றை ஆபத்திலிருந்து பாதுகாப்பதே பணியகத்தின் நோக்கமாகும். ஒரு இயக்குனர் மற்றும் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை மற்றும் ராமநாதபுரம் மண்டலங்களுக்கான 4 கூடுதல் இயக்குநர்களின் கீழ் இது செயல்படுகிறது. ஆன்சர் சி 1, 2 இரண்டும் சரியானது. சென்னையில் வெள்ளத்தை ஏற்படுத்திய புயலுக்கு மிக்ஜாம் என பெயரிட்ட நாடு எது? சென்னையில் வெள்ளத்தை ஏற்படுத்திய புயலுக்கு மிக்ஜாம் என பெயரிட்ட நாடு எது? ஆன்சர் மியான்மர். சரியாக பொருந்திய இணைகள் எத்தனை? அறிக்கை அல்லது குறியீடு வெளியிடும் அமைப்பு. தொழில்துறை உற்பத்தி குறியீடு தேசிய புள்ளியியல் அலுவலகம். சர்வதேச ஆற்றல் மாற்ற குறியீடு சர்வதேச ஆற்றல் முகமை. ஏற்றுமதி தயார்நிலை குறியீடு நிதி ஆயோக். உலக பாலின இடைவெளி அறிக்கை உலக பொருளாதார மன்றம். ஆன்சர் ஆப்ஷன் சி 3 இணைகள் சரி. சரியாக பொருந்தியவை 1, 2, 3 இணைகள் சரியாக பொருந்தியுள்ளவை. இந்தியாவில் எந்த மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசம் முதல் முறையாக ஆய்வக கருத்தரிப்பு IVF சிகிச்சை வசதியை இலவசமாக வழங்குகிறது? இந்தியாவில் எந்த மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசம் முதல் முறையாக ஆய்வக கருத்தரிப்பு IVF சிகிச்சை வசதியை இலவசமாக வழங்குகிறது? ஆன்சர் கோவா. சரியாக பொருந்திய இணைகளை தேர்வு செய்க. PM பிரணாம் திட்டம் மாற்று உரத்தை ஊக்குவித்தல் மற்றும் ரசாயன உரங்களின் சீரான பயன்பாடு. புதிய ஸ்வர்ணிமா திட்டம் பெண்களுக்கு நிதியுதவி அளித்தல். முதல் 1000 சிறந்த சுகாதார நாட்கள் திட்டம் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பச்சிளம் குழந்தைகளுக்கானது. ஆன்சர் ஆப்ஷன் டி மேற்கூறிய அனைத்தும் சரி. பின்வருவனவற்றில் சரியான அறிக்கைகளை தேர்ந்தெடுங்கள். இந்திய தண்டனை சட்டம் IPC 1860 மாற்றும் நோக்கில் பாரதிய நியாய சன்ஹிதா 2023 உருவாக்கப்பட்டுள்ளது. இந்திய குற்ற ஆதார சட்டம் 1872 மாற்றும் நோக்கில் பாரதிய நாகரிக் சுரக்ஷா 2023 உருவாக்கப்பட்டுள்ளது. பாரதிய சாட்சிய சட்டம் 2023 என்பது குற்ற நடைமுறை சட்டத்தை CRPC 1973 மாற்றியமைக்கும் நோக்கத்துடன் உருவாக்கப்பட்ட ஒரு சட்ட வரைவு ஆகும். ஆன்சர் ஆப்ஷன் இ 1 மட்டும் சரி. இந்திய தண்டனை சட்டம் IPC 1860 மாற்றும் நோக்கில் பாரதிய நியாய சன்ஹிதா 2023 உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த வீடியோவில் பார்த்த அனைத்து வினாக்களும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.